2 நாளாக நம்ம ஒரு நியூஸ் பார்த்துட்ருக்கோம். அப்படி தானே? 26 வேறு தீவிரவாதிகள் காஷ்மீரில் சுட்டு கொண்டாங்க. அப்படி தானே? மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத செயல். அதில் ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தோம். அப்படி தானே? ஒரு பொண்ணு வந்து ஏப்ரல் 16ஆம் தேதி அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு. கரெக்டாக 6ஆம் நாளில் அவங்க அங்கே போன டைமில் சுட்டு கொண்டு அந்த 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 ஆள் இறந்துருக்காரு. அவங்க கிட்ட இவர் நிற்க இவங்க இருந்து அழுற அந்த ஃபோட்டோ வீடியோலாம் வந்து பார்த்தீங்களா? இவர் அடக்கம் பண்ணும்போது அவங்க அழல் அந்த வீடியோலாம் பார்க்கவே முடியலை. அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்து. இன்றைக்கி இப்போ உள்ள அப்டேட் என்னென்னா, இந்திய இராணுவம் வந்து 2 தீவிரவாதிகளுக்கு வீடை இடிச்சிட்டாங்க. வெடிகுண்டு போட்டு ஆசிஃபும், ஒருத்தனுக்கு பேர் ஆசிஃப், இன்னொருத்தனுக்கு பேர் ஆதில், 2 பேருக்கு வீடை இடிச்சிட்டாங்க. அதே மாதிரி லக்ஷரி தொய்பா இயக்க தீவிரவாதி தளபதி, அந்த இயக்கத்தோட தளபதி செய்கிறது தீவிரவாதம். இதுக்கு ஒரு தளபதி. அப்படி தானே? தளபதி என்ன செஞ்சிட்டாங்க? இந்திய இராணுவம் கொண்டுட்டாங்க. எல்லையிலெல்லாம் இராணுவ வீரர்களை குவிச்சு பயங்கர இது. எப்போ வேணுமோ என்னதான் நடக்கலாம், எப்போ வேணுமோ போர் நடக்கலாம். இவங்க ஒவ்வொரு பாகிஸ்தானுக்கு உள்ள திட்டங்களை கேன்சல் பண்ண, அவங்க அங்கேருந்து ஒரு திட்டங்களை கேன்சல் பண்ண, 48 மணிக்கூரில் இங்கே உள்ள இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தானியர்களெல்லாம் எங்கே போனோம்? வெளியே போயிருங்க. அதே மாதிரி ஒரு ரூல்ஸ் கொடுத்தாங்க. எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஒரு போர் சூழல் உருவாகி இருக்குது. இன்றைக்கி காலையில் வந்து இந்திய இராணுவத்துக்கும் பாகிஸ்தான் அந்த இராணுவத்துக்கு இடையே ஒரு சின்ன சண்டை வந்ததாட்டெல்லாம் ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த டைமில் நிறைய கட்சிகள், எல்லா எதிர்கட்சிகளும் மேக்சிமம் நாங்கள் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்கிறோம்? ஆதரவாக நிற்கும். அப்படி தானே? நாட்டுக்குள்ளே எவ்வளோவுமே எதிரான கருத்துக்கள் இருந்தால் கூட இந்தியான்னு வரும்போது எல்லாரும் ஒன்று சேருவாங்க. இஸ்ரேல்லையும் அப்படி தான். இஸ்ரேலில் பிரதமரான நெத்தன்யாகுவுக்கு எதிராட்டு ஒரு கட்சி அங்கே உண்டு. இங்கே உண்டு இல்லை, ஆளுங்கட்சி எதிர்கட்சி. அதே மாதிரி அங்கே நெத்தன்யாகு கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு எதிர்கட்சி உண்டு. ஆனால் அந்த போர் வரும்போது எல்லாரும் என்ன ஆகிட்டாங்க? எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. நேற்றுக்கு நைட்டு நிறைய ஆலோசனை கூட்டம் எல்லாம் போட்டு மத்திய அரசு வந்து பாகிஸ்தானில் உள்ள தூதரக, இங்கே இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்து, சம்மன் கொடுத்து. ஆனால் நேற்று நைட்டில் இருந்து எல்லாமே என்ன ஆகுது? ஒரு பரபரப்பாகுது. எப்போ வேணுமோ என்ன வேணுமோ நடக்கலாம் அப்படின்னு உள்ள சம்பவம் இருக்குது. ஒரு வகையில் இந்த தீவிரவாதிகள் எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த தீவிரவாதிகளால் தான் உலகத்தில் என்னது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தீவிரவாதிகள்னால தான். அப்பாவி மக்களை நினச்சி பாருங்க. நமக்கெல்லாம் மனசு வருமா? நமக்கு மனசு வருமா? ஒருத்தனுக்கு ஒரு அடி கொடுத்து லைட்டாக ஒரு ரத்தம் வந்தாலே நமக்கெல்லாம் உறக்கம் வராது. ஆனால் ஒரு துப்பாக்கியை வச்சு 20-26 பேரை ஒருத்தன் அசால்ட்டாக கொஞ்சம் பேர் நின்று சுடுறானுங்கன்னா அது சாதாரண மனசெல்லாம் கல்லாகிட்டவனுக்கு. அந்த மக்கள் ஒன்றுமே செய்யலை, பாவம். அவங்க பாட்டுக்கு டூரிசம் போனது, சுற்றுலாக்கி போன மக்கள். அவங்க வீடுகளில் எப்படி இருக்கும்? அதான் யாருக்கு எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. அவங்களாம் அந்த மேரேஜ் ஆகி அவங்க சுற்றி பார்க்கலான்னு போகும்போது வீட்டுக்கு இப்படி தகவல் வரும்போது எப்படி இருக்கும் வீட்டுக்காரங்களுக்கு? இறந்து போனா அப்படின்னு. அதனால் அவங்க குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்படும். இந்த காரியத்துக்காக என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். குறிப்பாக நான் ஒரு ஊழியர் கூட இதை பற்றி பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஒருவேளை சீனாவுடைய சதி திட்டமாட்டு இருக்கலாம். பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவுக்கு கூட ஒரு சின்ன சண்டையை மூட்டி விட்டுட்டு ஏதாவது ஒரு போர் வந்துச்சுன்னா இந்தியாவோட எக்கானமி, பொருளாதாரம் வந்து என்ன ஆகும்? கீழே போகும். அது வந்து சீனாக்கு என்னது பெரிய ஒரு இப்போ ஏசியாவிலேயே சீனாக்கு தான் பொருளாதாரத்தில் மேலே வரணும், உலகளவில் மேலே வரணும்னு சீனாக்கு தான் ஆசை. மறைமுகமாக நிறைய சதித்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இலங்கையில் கூட இந்த பொருளாதாரம் எவ்வளோ கீழே இருக்குது, காரணமே சீனா தான், சீனாவோட தந்திரம். இப்போது இந்தியாவுக்கு எதிராக இப்படிப்பட்ட தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட என்ன செய்யணும்? ஜோம் பண்ணணும். அதே மாதிரி இராணுவ வீரர்களுக்காக கண்டிப்பாக ஜோம் பண்ணணும். அவங்க இல்லைன்னா நம்மளை ஆண்டவர் பாதுகாப்பார், உண்மைதான். ஆனால் இராணுவ வீரர்கள் முக்கியம். அவங்க உயிரை பணைய வச்சு நமக்காக நிற்கிறாங்க. எப்போ என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இருப்பாங்க, திடீர்னு நியூஸ் வரும், உங்கள் பையன் இல்லைன்னா உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஆகிட்டாங்க, இறந்துட்டாங்க. நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை, தியாகமான வாழ்க்கை. இப்போ இவங்களுக்காக, இவங்க பாதுகாப்புக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இந்திய இராணுவம், கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையணும். சில
சில காரியங்களில் சில முயற்சிகளை எடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா மக்களால் உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா சில ஆட்களை சில இடங்களை விட்டு வச்சா அது பின்னாட்களை என்ன வரும், ஆபத்தாக வரும். அதனால தான் 2 தீவிரவாதிகளுக்கு வீடெல்லாம் இந்திய இராணுவம் தகர்த்துட்டு லக்ஸரி தொய்பா தீவிரவாத அமைப்புக்கு தளபதியை கொண்டுட்டாங்க. நியூஸ் இப்போ வந்துட்டுருக்கு. இப்படி ஒவ்வொரு அடுத்த கட்ட நகர்வை என்ன செய்யுது, இந்தியா எடுக்குது. எல்லா நாடுமே அப்படி தான். இப்போ போர்னு வரும்போது நாட்டுக்கு எதிராட்டு ஒரு தாக்குதல் நடந்துட்டுனா எந்த நாடுமே சும்மா இருக்க மாட்டான். அப்படி தானே இஸ்ரேல்லையும் இப்படி தான் நடந்துச்சு. நாட்டுக்குள்ளே வந்து இந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தோட சில ஆட்கள் வந்து 1000க்கும் மேற்பட்ட மக்களை கொன்னுட்டு கொஞ்சம் பேரை பிணை கைதியாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. உடனே இஸ்ரேல் கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க இது ஒரு போர் அறிவிப்பு கொடுத்து உடனே மாறி தாக்குதல் வந்துட்டு இப்போ இதுவுமே ஒரு போருக்கு நேராக போறக்குள்ள ஒரு சூழ்நிலை இருக்குது. பாகிஸ்தான்லேயும் அப்படி தான் தீவிரவாதிகள் தான் ஃபுல்லாக நிறைய இருக்கிறது. அங்கேயுமே 2 பிரிவு இருக்குது. பலுகிஸ்தான் ஒரு இடம் இருக்குது. அந்த இடமே அதுலேயும் ஒரு தனி ஆர்மி இருக்குது. பலுகிஸ்தான் மிலிட்ரி குரூப்னு சொல்லுவாங்க. ஒரு நிறைய பேர் தீவிரவாத அமைப்புன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ட்ரெயினை பிடிச்சாங்க தெரியுமா? ஓடிட்டு இருந்த ஒரு ட்ரெயினை வந்து கடத்தினாங்க. 150-300க்கும் மேற்பட்ட மக்கள் நினைக்கிறேன் எல்லாரையும் சேர்த்து கடத்தி வச்சுருந்தாங்க. அது வந்து இந்த பலோகிஸ்தான் அமைப்பு. எங்கள் நாட்டை வந்து நீங்கள் என்ன செய்யணும், பாகிஸ்தான்லேருந்து எங்களை பிரித்து தரணும்னு அது ஒரு அமைப்பு. இப்படி பாகிஸ்தானுக்குள்ளே ஏகப்பட்ட அமைப்பு இருக்குது. ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து அடைக்கலம் கொடுக்குது. பாகிஸ்தானில் உள்ள ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர் வந்து நேற்று கண்டனம் தெரிவிச்சிருந்தார். இந்த விஷயத்தில் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன், கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். நீங்கள் வந்து தீவிரவாதிகளுக்கு ஊக்குவிச்சு அவனுங்களை நம்ம நாட்டில் வச்சிருக்கனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வர்றதுக்கு என்னது காரணமாக இருக்குன்னு அந்த நாட்டில் உள்ள பல முன்னாள் கிரிக்கெட் வீரரே அவர் சொன்னார். அதனால் இந்திய இராணுவத்துக்காகவும் இந்திய மக்களின் பாதுகாப்பிற்காகவும் நம்முடைய தேசத்துக்கு இந்திய தேசத்துக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லா சூழ்ச்சிகள் இல்லையா. இப்போ இந்திய நாடு வந்து நமக்கு வெறுப்புகள் இருக்கலாம் நிறைய விஷயத்தில், இந்திய கவர்மெண்ட் மேலேயும் சரி சில விஷயங்கள் மேலேயும். ஆனால் நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது எந்த நாட்டுக்கும் எதிராட்டு இந்தியா என்ன செய்யலை, போகலை. ஏதாவது நாட்டுக்கிடையே போர் வந்தால் கூட நான் இந்த நாடு ஆதரிக்கேன் அந்த நாடு ஆதரிக்கேன்னு சில ஸ்டாண்ட் எடுக்காமல் நடுநிலையாக போகிறாங்க. அப்படி போகிறனால தான் என்ன ஆகுது, நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. நம்ம ஒரு நாட்டு கூட ஸ்டாண்ட் எடுத்து நம்மளும் களத்தில் இறங்கணுன்னா இங்கேயும் பிரச்சனைகள் வந்துடும் இல்லையா. அதனால் இந்திய கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் எடுக்கிற முயற்சிகளுக்கு நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக ஜெபிக்கணும். இப்போ இதே இடத்துல அந்த அக்கா அழுதுட்டு இருக்காங்க. இதே இடத்துல நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இருந்தால் எப்படி இருக்கும் நினைக்க முடியுமா? அதுவும் திருமணம் ஆகி 6 நாளில் இறக்குறாங்கன்னா அதெல்லாம் இல்லையா. நான் இன்னைக்கு காலையில் தான் வந்தேன் வெளியூர் போயிட்டு. அங்கே இருந்து அந்த வீடியோவெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த அக்கா வந்து அந்த அடக்க ஆராதனையில் அவங்க நின்று அழுறது அதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னே நமக்கு சொல்ல முடியாது. அவங்க எமோஷன்ஸுக்கு ஒன்றுமே நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இவங்க வீட்டில் இருந்து அவர் ஏதோ ஒரு காரணத்தால் இறந்து வாரது வேறு, அவங்க கண்ணு முன்னால் வச்சு அவரை சுட்டு கொள்றதுங்கிறது அது வேறு. எப்படி தானே கண்ணு முன்னாடி அந்த இனி அவங்க லைஃப் ஃபுல்லாகவே அந்த தாக்கம் அவங்க மனசில் இருக்கும். அது போகாது. யார் என்ன ஆறுதல் சொன்னாலும் போகாது. எப்போவுமே அந்த சம்பவம் அவங்களுக்கு நினைவில் இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்க, ஆண்டவர் தான் என்ன செய்யணும், ஆறுதல் கொடுக்கணும். இந்த உயிரிழந்த குடும்பத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் யார் தான் ஆறுதல் கொடுக்கணும், தேவன் தான் ஆறுதல் கொடுக்கணும். நம்ம இந்திய நாட்டின் பாதுகாப்பிற்காக நம்ம இந்திய இராணுவத்துக்காக இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், எல்லாருமே ஜெபிக்கணும் இல்லையா. மகன் சொன்னபடி அருமையான மக்களை இழந்த இடத்துல ஆண்டவர் கூட இருந்து அந்த மக்களுக்கு ஆறுதல் செய்ய என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அந்த மக்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. பரலோக தேவனே, காஷ்மீரில் ஆண்டவரே திடீரென்று தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட ஆண்டவரே அருமையான அந்த ஆண்டவரே மக்கள் அந்த குடும்பத்தார் படுகிற வேதனை அதிர்ச்சிகள் இது மாறும்படி நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு ஆறுதல் செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீர் இரக்கங்களின் பிதா, ஆறுதலின் தேவனாக இருக்கிறீரப்பா. இந்த மக்களுக்கு கட்டாயம் ஒரு ஆறுதல் செய்யணும், தைரியம் கொடுக்கணும். அவங்க இழந்த இடத்துல யாரெல்லாம் இழந்தாங்களோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும் தேவனே. இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யுங்கப்பா. அது மாத்திரமல்ல, திருமணமாகி ஆண்டவரே நாட்கள் சில ஆன நேரத்தில் அந்த சுட்டு கொன்னுட்டானுவன்
அவருடைய மனைவி படுகிற கண்ணீர் அதை பார்க்கும்போது நியூஸில் எல்லாம் எங்களுடைய உள்ளமும் கலங்குகிறதப்பா. தேவனை நீர் அந்த மகளுக்கு ஆறுதல் செய்யணும் ஆண்டவரே. அவளுக்கு ஆறுதல் கொடுங்கப்பா, தைரியத்தை கொடுங்கப்பா, அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த துயரம் அவளை விட்டு நீங்கணும் ஆண்டவரே. அவளை அப்படியே ஸ்டக்காகி இருக்கக்கூடாதப்பா. தேவன் கிரியை செய்யுங்க. இன்னுமா இந்தியாவில் கிரியை செய்யுங்க. எந்த ஒரு தீவிரவாதிகளும் உள்ள நுழைய விடாதுங்க. இந்திய இராணுவத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இராணுவத்தில் பணிபுரிகிற ஒவ்வொருத்தர் மேலும் உங்கள் மகிமை இருக்கணும். உங்கள் ரத்தம் தளிக்கிறேன். சத்துருக்கள் தீயவர்கள் வைக்கிற குறிகள் அம்புகள் ஆண்டவரே சின்னாபின்னமாகி போவதாக. தேவன் தேசத்திலே வல்லமையாக இறங்கி கிரியை செய்வீராக. குழப்பத்தை உண்டு பண்ணுகிற, பொருளாதாரத்தை சீர்குலைக்கிற சதி திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. சத்துருடைய ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டப்பா. அதிசயங்களை செய்யும். உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம். எந்த மக்களுக்கும் இப்படி இனி வராமல் காத்துடுங்கப்பா. தேவனே மகி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, இவர்கள் இப்படி செய்யும்போது யுத்தம் வந்தாலும் பாகிஸ்தான்லேயும் அப்பாவி மக்கள் இருப்பாங்க, நல்ல மக்கள் உண்டு ஆண்டவரே. ஆனால் அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. இவனும் இந்த மாதிரி பண்ணி இந்த ஆண்டவரே பிசாசு பிடித்த மக்கள், இந்த வறியர்கள் ஆண்டவரே, அந்த மக்களுக்கு ஒரு அழிவு வராமல் நீங்கள் காத்துக்கணும் ஆண்டவரே. உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஒரு தவறு செய்யாதவர்கள் யுத்தம் வரும்போது எத்தனை கொத்தாக சாகுறாங்க. இந்த குடும்பங்கள் தகர்க்கப்படுகிறதே. இந்த நிலைமை வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் கிரியை செய்யும். உம்மால் ஆகும், உம்மால் கூடாத ஒன்றுமில்லை. அதிசயங்களை செய்யும். உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.